வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பேபி பொட்டேட்டோ மசாலா கறி பண்ண போகிறோம். 300 கிராம் பேபி பொட்டேட்டோவை கழுவி வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டுடலாம். வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்துருச்சு. கிழங்கு கரெக்டாக வெந்திருக்கு. பேபி பொட்டேட்டோங்கிறதுனால ஒரு விசிலே வெந்துடும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, எல்லாமே நல்லா பொரியணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சு. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணது, எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். கொத்தமல்லி தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூட இந்த மசாலாக்கும் உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா இந்த உருளைக்கிழங்க மசாலாவோட இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கணும். எல்லா உருளைக்கிழங்குலையும் மசாலா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கணும். மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்துருக்க மசாலா உப்பு எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கணும். கிழங்கு நல்லா மசாலாவோடு சேர்ந்து ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. 5 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இதை இது மேலே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி மூடி வச்சோம்னா பூண்டோட ஃப்ளேவர்லாம் கிழங்குல இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. கமன்னு பூண்டு பட்டை சோம்பு வாசனையோட ரொம்ப டேஸ்டான பேபி பொட்டேட்டோ மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. பேபி பொட்டேட்டோவை வச்சு காரக்குழம்பு பண்ண போகிறோம். வாஷ் பண்ண 200 கிராம் பேபி பொட்டேட்டோவை இந்த குக்கரில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சுக்கலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து இந்த காரக்குழம்பு பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயமே நல்லா பொரிஞ்சு வரணும், கருகிடக்கூடாது. அடுத்து இதில் ஒரு 15 போல சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இன்னொன்று கூடுமான அளவு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 4 பூண்டு ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கலாம். நான் பெரிய பூண்டுங்கிறதுனால 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன பூண்டுனா கூட 2 கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயத்தை இந்த அளவு வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிரும். வதக்கிக்கலாம். தக்காளியை வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அடுத்து இதுல நம்ம வேக வச்சு தோல் உரிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இந்த மசாலாலையே இந்த உருளைக்கிழங்க நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோவில் காரக்குழம்பு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இட்லி, தோசைக்கும் சப்பாத்திக்குமே விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாலையும் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம வந்து தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். அந்த உப்பே கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 4-5 நிமிஷமா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல புளிப்புக்கு நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி 1/4 கப்பு தண்ணியில இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. புளிக்கரைசல் வந்து உங்க புளிப்பு சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. எனக்கு வந்து இந்த புளிப்பு சுவை போதும். நான் ஆல்ரெடி 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு புளிக்கரைசல் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 3 நிமிஷமா குழம்பு நல்லா கொதிச்சு புளிக்கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கடைசியில இதுல கொஞ்சம் 1 டீஸ்பூன் போல வெல்லத்தை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கடைசியில வெல்லம் சேர்த்தோம்னா உப்பு புளிப்பு உரப்பையெல்லாம் நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கடைசி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா குழம்பு இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான பேபி பொட்டேட்டோ காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பேபி பொட்டேட்டோவை வச்சு மிளகு கறி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த மிளகு நல்லா பொரியிற வரையும் வறுத்துக்கணும். உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கலைன்னா வெறும் மிளகு மட்டும் நீங்கள் வறுத்துக்கங்க. மிளகு நல்லா பொரிஞ்சு சோம்போட கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம். 1/4 கிலோ பேபி பொட்டேட்டோவை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு உருளைக்கிழங்குலையும் இந்த ஃபோர்க் வச்சு அங்கங்கே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா மசாலாலாம் உருளைக்கிழங்குல இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கத்தி இருந்ததுன்னா அதை அங்கங்கே கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கங்க. கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடாகிடுச்சு. அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, கண்ணாடி பதம் வந்துடுச்சு. அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்க்கறதுனால மிளகாத்தூள் வந்து இந்த அளவு போதும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிளகு கறிக்கு தக்காளி இந்த அளவு சேர்த்தா போதும்.
தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. மசாலாவோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது கூட பவுட்ரு பண்ண மிளகு சோம்பு பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கு கறி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 நிமிஷமாக சிம்லேயே வச்சு அப்பப்போ பரட்டி விட்டு மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. இது கூட கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான பேபி பொட்டேட்டோ மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. பேபி பொட்டேட்டோவை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். 1/4 கிலோ பேபி பொட்டேட்டோவை கழுவி வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. கிழங்கு கரெக்டாக வெந்திருக்கு, குழையாமல் வெந்திருக்கு. இப்போது இதை வெளியில் எடுத்து வச்சு தோலை உரித்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க தோல் உரிச்சாச்சு. இந்த உருளைக்கிழங்குல ஒவ்வொரு உருளைக்கிழங்காக எடுத்து கத்தி வச்சு அங்கங்கே இப்படி கிராஸாக அப்படியே பதிய விட்டுருங்க. இப்படி செஞ்சோம்னா நமக்கு வந்து கிரேவி பண்ணும்போது மசாலாலாம் உருளைக்கிழங்குக்குள்ளே இறங்கி உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அல்லது ஒரு ஃபோர்க் வச்சு அங்கங்கே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வந்து கரெக்டாக வேக வச்சா தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். குறைவாக வேக வச்சா கத்தியை வச்சு இப்படி லைட்டாக கட் பண்ணவும் ஃபோர்க்கு வச்சு குத்தவும் முடியாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், 4 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணது அதை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம். இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வில் கடாய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த மாதிரி சோம்பை தாளிக்கும் போது சேர்த்தோம்னா அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியை சாப் பண்ணது சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. அரைச்சி வச்சு இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டை அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமே அரைச்சாலும் நல்லா அரைப்பட்டுரும். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான் சேர்த்துருக்கேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்போ தான் இதனுடைய பச்சை வாசனை போகும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெஜிடபிள் புலாவ், ஜீரா ரைஸ், கீரை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம்.
அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல இறங்கி உருளைக்கிழங்கும் மசாலாவும் ஒன்று சேர்ந்து வந்து கிரேவி திக்காக வர வரைக்கும் இருக்கட்டும். அது வரைக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். கிழங்கு நல்லா மசாலாவோடு சேர்ந்து வெந்து கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கரம் மசாலா தூள் கடைசியாக சேர்த்தாதான் கிரேவி நல்லாயிருக்கும், நல்ல கமகமன்னு இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான காரசாரமான வாசனையான பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.